நடிகை அமிர்தா ஐயர் ஓர் இந்திய நடிகை ஆவார். இவர் சில தமிழ் படங்களில் நடித்துள்ளார். இவர் பிறப்பு 14 மே 1994. அவர் பிறந்த இடம் பெங்களூர், கர்நாடகா. அவர் மற்ற பெயர்கள் தென்றல். அவர் படித்த கல்வி செயின்ட் ஜோசப் வணிகவியல் கல்லூரி. நடிகை அமிர்தா கர்நாடகாவில் பெங்களூரில் பிறந்தார். பெங்களூர் செயின்ட் ஜோசப் வணிகவியல் கல்லூரியில் இளங்கலை வணிகப் பட்டம் பெற்றார். பின்னர் வடிவழகியாக மாறினார். அவர் லிங்கா, தெனாலிராமன், போக்கிரி ராஜா, தெறி போன்ற படங்களில் அமிர்தா சில அங்கீகரிக்கப்படாத பாத்திரங்களில் தோன்றியுள்ளார். அமிர்தா படைவீரன் 2018 படத்தின் மூலம் முன்னணி நடிகையாக அறிமுகமானார். அதில் இவர் மலர் என்ற வேடத்தில் நடித்தார். தி இந்து திரைப்படத்தின் விமர்சனத்தில் அமிர்தா தனது பாத்திரத்தில் பொருத்தமாக பொருந்துகிறார் என்று கூறிய பின்னர் இவர் காளி 2018 படத்தில் விஜய் ஆண்டனிக்கு இணையாக கதாநாயகியில் ஒருவராக நடித்தார். அட்லியின் பிகில் 2019 திரைப்படத்தில் தமிழ்நாடு கால்பந்து அணியின் தலைவியாக தென்றல் கதாபாத்திரத்தில் நடித்தார். கிராமயணம் என்ற கன்னட படத்தில் வினய் ராஜ்குமாருடன் அறிமுகமாக உள்ளார். அமிர்தா கிஷோர் திருமலா இயக்கிய ரெட் 2021 படத்தின் மூலம் தெலுங்கில் அறிமுகமானார். 2021ஆம் ஆண்டில் ஜி.வி. பிரகாஷ்குமார், ஆனந்தராஜ் ஆகியோருடன் இவரது முதல் வெளியீடான வணக்கம்டா மாப்பிள படத்தில் நடித்திருந்தார். இவரது இரண்டாவது வெளியீடான லிப்ட் 2021 கவினுக்கு இணையாக நடித்தார். திரைப்படம் திரையரங்குகளில் நேரடியாக ஹாட்ஸ்டார் வழியாகவும் வெளியிடப்பட்டது. இத்திரைப்படம் விமர்சகர்களின் கலவையான விமர்சனங்களையும் அதிக நேர்மறையான விமர்சனங்களையும் பெற்றது.